சசிகலா ஏபிஎஸ்ஐ விட இளையவர். குண்டை தூக்கி போட்ட கேச்சி பழனிச்சாமி மேட்டர் என்னவாம்? மக்களவை பொதுத்தேர்தலின் வாக்குப்பதிவு நாடு முழுவதும் வரும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியின் ஒரு தொகுதியிலும் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும். தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் திமுக தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கிறது. திமுக நேரடியாக 21 தொகுதியில் போட்டியிடுகிறது. நாமக்கல் தொகுதியில் கமதேக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் பிற கூட்டணி கட்சிகளுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த தேர்தலை 3வது அணியாக சந்திக்கிறது. பாஜகவுடன் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. பாஜக 19 தொகுதியில் தனித்து போட்டியிடும் நிலையில் கூட்டணி கட்சியில் 4 வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். பாமகவுக்கு 10 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள், அமமுகவுக்கு 2 தொகுதிகள், ஓபிஎஸ் அணிக்கு 1 தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த பாஜக இம்முறை தமிழ்நாட்டில் தனது சொந்த பலத்தை பார்க்க தனியாக இறங்கியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக்கொண்ட அதிமுக இம்முறை பெரியளவில் தனித்தே தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணியில் தேமுதிக 5 தொகுதிகளிலும் எஸ்டிபிஐ 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. அதில் அதிமுக 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் நிலையில் எஸ்டிபிஐ சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் நெல்லை முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுவை திரும்ப பெற நாளை தான் கடைசி நாளாகும். தற்போது அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமின்றி அமைச்சர்கள் பலரும் பிரச்சாரத்தில் உள்ளனர். குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை கவர்கின்றன. அவரின் எய்ம்ஸ் செங்கல் பிரச்சாரத்தை இம்முறையும் தொடரும் அவர் இபிஎஸ் சசிகலாவின் கால்களில் விழுந்து வணங்கும் புகைப்படத்தை காண்பித்து, இதேபோல் நான் இருக்கும் புகைப்படங்களை அவரால் காட்ட முடியுமா என பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது, தான் வயதில் பெரியவரின் கால்களில் விழுந்ததில் என்ன தவறு என பதிலளித்தார். இந்நிலையில் முன்னாள் அதிமுக மக்களவை உறுப்பினர் கேச்சி பழனிசாமி இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது, எடப்பாடி பழனிசாமி பிறந்த தேதி மார்ச் 20, 1954 என்றும், சசிகலா பிறந்த தேதி ஆகஸ்ட் 18, 1954 என்றும் அவரது எக்ஸ் தளத்தின் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை விட இளையவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இரு தரப்பையும் விமர்சித்து வரும் கேச்சி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் அமைய வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார். மேலும் அவர் அந்த பதிவில் எந்த பொதுத்தேர்தலை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார், எந்த தொண்டர்கள் வாக்களித்து பொதுச் செயலாளர் ஆனார், இரண்டும் இல்லையே என்றார். அதுமட்டுமின்றி அதிமுக சார்பில் மக்களவை தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் மீதும் கேச்சி பழனிசாமி தொடர்ந்து விமர்சனம் வைத்து வருகிறார். அதில் போட்டியிடுபவர்கள் யாரும் மிட்டாம் மிராசு அல்ல, சாதாரண தொண்டர்கள் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி, 600 கோடி சொத்து உள்ள 3 மாதங்களுக்கு முன் பாஜகவில் இருந்து வந்து அதிமுகவில் இணைந்த ஈரோடு வேட்பாளரிடம் எவ்வளவு வாங்கிக் கொண்டு சீட்டு கொடுத்தார்? ஜெயலலிதா அம்மாவால் ராவணனோடு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ராவணனின் பினாமி நாமக்கல் வேட்பாளர் தமிழ்மணிக்கு எதற்கு சீட்டு கொடுத்தார்? பல தொகுதிகளில் கான்ட்ராக்டர்களும் கமிஷன் ஏஜென்ட்களும் வேறு கட்சியில் இருந்து சமீபத்தில் மாறிவந்தவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க வேண்டும் என்பது தான் தொண்டர்கள் விருப்பம். ஆனால் அதிமுகவை தன் குடும்பச் சொத்து ஆக்குவது தான் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பமாக உள்ளது.
எதற்கு தொண்டர்கள் மீது பழி போடுகிறீர்கள்? இன்றைய அதிமுக வேட்பாளர்கள் களத்தில் திணறுவது அதிமுக ஒன்றுபட்டு இல்லை என்பதால் தான். அது உங்கள் சுயநலத்தின் காரணமாக உங்களுக்கு புரியவில்லை. தேர்தல் முடிவுகள் அதை உங்களுக்கு உணர்த்தும் என குறிப்பிட்டுள்ளார்.